My name is what? My name is வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்லி அப்படின்னா ஜஸ்ட்டு ஸோ இப்போ இந்த வீட்டில் நீங்கள் பார்க்க போகிறது நம்ம வீட்டில் கிட்டன் இருக்குது. ஸோ அந்த 2 கிட்டனுக்கும் பிறந்த கிட்டன் தான் 1 month ஆகுது. அம்மா பொண்ணு விட்டுட்டு போயிடுச்சு. ஸோ நான் வீட்டில் தான் பசுமாட்டு பால் தரேன். ஸோ அதுக்கு நான் எப்படி பால் ஊற்ற போய் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, எப்படி கிட்டனுக்கு பால் ஊற்றுன்ட்டு கைட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த கேட் பிளாகில் கிட்டனுக்கு எப்படி இதில் பால் ஊற்றுறது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ முதலில் இந்த கேடா பூனைக்கு பார்க்கலாம். இதுவும் குழந்தை தான். இது குடிக்குதான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த குடி 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 குடிக்குதா பாருங்க. குடிக்க மாட்டேங்குது. ஃபெயிலடு ஓடு. வருது வருது வருது. சூடா இல்லை கிடைக்கணுமா? ஈர துணி இந்த எடு. ஸோ இந்த குட்டிக்கு உப்பு எடுத்து பார்க்கலாம். அது குடிக்கும், அது குடிக்கும். குடிக்கிற மூடு இல்லை போல. குடிக்கிற மூடு இல்லை இப்போதைக்கு. ஸோ வந்துட்டார் நமது கதாநாயகன் வந்தாச்சு. அது கீழே விட்ட அது நடக்கிறது பார்க்கட்டும். இது எப்படி தான் நடக்கும்? வித்தியாசமாக இருக்குது கை காலோட ஆக்ஷன்லாம். உங்களுக்கு நான் கடைசியாக காட்டுறேன். இப்போ பால் குடிக்கிட்டு இது வாடா குட்டி. குடிச்சா தீரணும். இது பால் குடிக்காது. ஷார்ட்டை பொண்ணு பயங்கரமாக தான் இஷ்டத்துக்கு இருக்கும். அடங்கவே அடங்காது. இது மட்டும் பால் குடிச்சே தீரணும். விடுறா அப்படியே விடு, அப்புறம் குடிக்கும். ஓகே, இது எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இவர் தான் நமது புது கதாநாயகன். காலை பாருங்க எப்படி இருக்குது டிஃப்ரெண்ட்டாக. புல்டாக் மாதிரி நடக்கும். பிகாஸ் இது பிறவிலேயே இப்படித்தான். தெரியுதா? ஸ்பெஷல் இது தெரியுது. இது பாருங்க, இது நார்மல் கிட்டன். இந்த கிட்டன் அடாப்ஷனுக்கு இருக்குது. வேணுங்கிறத மெசேஜ் பண்ணுங்கள். இது பாருங்க டிஃப்ரெண்ட்டாக நடக்கும். செகண்ட் டைரெக்டாக கட்டுறோம் பாருங்கள். தெரியுதா? இதை பாருங்கள் நார்மலாக இருக்கும். ஸோ இந்த கிட்டன் அடாப்ஷனுக்கு இருக்குது. வேணுங்கிறீங்க இன்ஸ்டாகிராம் ஐடி வினோத் ஜஸ்டிஸ் மெசேஜ் பண்ணுவோம். ஸோ காய்ஸ், ஓகே, இப்போ நான் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இதனால நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் கிட்டே யாராவது பிறந்த கிட்டன் எதாவது கிடச்சிச்சின்னா மோஸ்ட்லி அது பசுமாட்டு பால் டைஜஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு என்ன வழின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிகாஸ் நம்ம ஊரில் பார்த்து நம்ம ஊர் வெளியூர் எதாக இருந்தாலும் பார்த்தீங்களா, இப்போ இருக்கிற பசங்களுக்கு வந்து ரொம்ப இறக்க குணம் அதிகமாக இருக்குது. 2K kids 90 kids எல்லாத்துக்கும் தான். பட் அதுங்க நிறைய பால் ஊற்றி கொண்டுறீங்க. ஏன்னா அதுக்கு டைஜஸ்ட் ஆகிறது இல்லை. ஸோ உங்களுக்கு ஒரு பிறந்த கிட்டன் கிடச்சிச்சின்னா பால், ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் பர்சன்டேஜ் சொல்கிறேன். 100% பாலில் 25% வாட்டர் மிக்ஸ் பண்ணுங்கள். வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாளில் 24 மணி நேரம்னா 5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மட்டும் ஃபீட் பண்ணுங்கள். பால் டைஜஸ்ட் ஆகும் 100%. அதை தவிர 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி போட்டிங்கன்னா டைஜஸ்ட் ஆகாது. சேம் டைம் 5 மணி நேரத்துக்கு மேலே ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் போட்டாலும் கிட்டனுக்கு ஹெல்த்தியாக இருக்காது. ஒவ்வொரு 5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மில்க் ஊற்றுங்க. ஸோ இதை ஒரு சின்ன வீடியோ, ஒரு கைடன்ஸ் மாதிரி. மேலும் நிறையா கேட் அடாப்ஷன் கேட் வீடியோஸ் நான் போடுவேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சேனலை லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். அந்த சேம் டைம் நான் காண்டாக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் வினோத் ஜஸ்ட் அண்ட் ஃப்ரெண்ட்லி நெபர் வினோத் ஜஸ்ட். ஸோ see you by next video. So bye. My name is what? My name is